குருபியோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா சேனலுக்கு அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். இந்த பகுதியில் காமத்திரிகோணம் என்கிற ஒரு பாடம், ஒரு அனுபவம் அல்லது ஒரு உபதேசம், நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் விஸ்டம் என்று சொல்லுவார்கள். அறிவாற்றலினால் தான் ஒரு வெற்றியை நாம் அடைய முடியும். அப்ப அந்த அறிவை நாம் பெற வேண்டும். நமக்குள் பிறவி ஞானம் என்பது மட்டும்தான் இருக்கிறது. அந்த பிறப்பால் ஏற்பட்டிருக்கிற அந்த அறிவு சார்ந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஜோதிட உலகத்திலே காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த காமத்திரிகோணம் என்கிற விஷயத்திற்கு எது முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். லக்னம், 12 லக்னத்தில் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு லக்னமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த பேசுறவங்க எல்லாருமே காலபுருஷ லக்னம் மேஷம், மேஷத்தை வச்சே சொல்றாங்க. சோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுலபமா புரிந்து விடுகிறது. ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடத்தை நன்கு உணர வேண்டும், ஜோதிடத்தை தங்களுடைய வாழ்க்கையில நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லா லக்னங்களுக்கும் போட்டு தெரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும். வெறும் மேஷத்துக்கு மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அல்லது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து சொல்லலாம். அப்படி ஒரு பிறப்பு ஜாதகத்தை வைத்து சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய அனுமதி இல்லாமல் நாம் வெளியே சொல்லக்கூடாது. எனவே நான் உங்களுக்கு பொதுவாக ஒரு ஜோதிட பாடம் நடத்துவது போல, ஏற்கனவே நான் ஆன்மீக குருஜியாக இருப்பதனாலே நன்கு பாடங்கள் நடத்தி 40 வருடம் அனுபவங்கள் இருப்பதனாலே ஒரு குழந்தைக்கு சொல்லித் தருவது போல இப்பொழுதுதான் இந்த காமத்திரிகோணம் என்கிற சப்ஜெக்ட், அந்த தலைப்பினை பேசத் தொடங்கி இருக்கிறேன். இப்போ மகர லக்னம், காமத்திரிகோணம் என்றால் லக்னத்துக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். மகர லக்னத்துக்கு 3ஆம் இடம் மீனம், 7ஆம் இடம் கடகம், 11ஆம் இடம் விருச்சகம். இது புரிகிறதா? இப்ப பார்க்கலாம். இந்த காமத்திரிகோணம் என்பது 3, 7, 11. உங்களுக்கு முதல்ல இந்த லக்னம் என்பது யாரு? நீங்க தான் லக்னம். உங்களுடைய உயிர், உங்க ஆத்மா, உங்க அறிவு, உங்க ஞானம், நீங்க, மீ, மை, அயம் எல்லாம் நீங்க தான். இதுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? 2ஆம் இடம், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், வாழ்க்கை வேணும். 2ஆம் இடம்ங்கிறது தனம், எனக்கு நிறைய பொருள் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அடுத்தது படிச்சாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்க? சரி, பெண்ணாக இருந்தால் 21, 23, பையனாக இருந்தால் 23, 25, 27 கல்யாணம் பண்ணணும். சரியான பருவ காலம். இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பதான் ஜாதகத்தையே எடுக்கிறாங்க. முதல்லையே எடுத்து பார்த்துருந்தா சீக்கிரமா பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் திருப்தியான பிறகு சரி இனி கல்யாணமாவது பண்ணி பார்ப்போம். அங்கதான் முதல் தப்பு நடக்கிறது. ஒரு பையனுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடம், அந்த பையனின் ஆண்மை, வீரியம், விந்து, உயிரணு என்று சொல்லக்கூடிய ஆண்மைத்தனத்தை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அது எந்த லக்னமா இருந்தாலும் அதுதான். இப்ப மேஷம்னா 3ஆம் இடம் மிதுனம், ரிஷபம்னா 3ஆம் இடம் கடகம், அப்படி வச்சுக்கணும். இப்போ உதாரண கட்டத்திலே மகர லக்னம்னு போட்டிருக்கேன். மகர லக்னத்துக்கு 3ஆம் இடம் எது வருகிறது? மீனம். இந்த மீனம் என்கிற அந்த 3ஆம் இடத்திலே
பொதுவா நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. அங்க யார் நீச்சமாவா? புதன் நீச்சமாவா. சோ அந்த புதன் இருக்கக்கூடாது. சரி, அந்த குருவே இருக்கிறார். மூணுக்குடையவன் மூணிலேயே இருப்பது நன்றுதான், குருவை பொறுத்தளவில் நன்றுதான். ஆனா கூட சனி ஒருத்தர் இருக்கார், அல்லது ராகுவோ கேதுவோ செவ்வாயோ. புரிகிறதா? சுபகிரகங்களான சந்திரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். ஆனா புதன் இருக்கக்கூடாது. என்ன அங்க நீச்சம். செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் அங்க இருக்கக்கூடாது. இருந்தா என்ன அப்படின்னா வீரிய குறைபாடு இருக்கும். குழந்தை பேரு அடையக்கூடிய பூரண நிலை அங்கு இருக்கார். மூணாம் இடம் என்பதுதான் ஒரு ஆண்மகன் நல்ல குழந்தையை தரக்கூடிய சக்தியை உடையவனா என்று காட்டக்கூடிய இடம். அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானாதிபதியும் கிடக்கூடாது. இப்ப மற்றதையெல்லாம் விட்டுடுவோம். மூணாம் இடத்தில பாபர் சாரம் பெற்று சுபகிரகம் உட்காரக்கூடாது. எது? இப்ப உத்தரட்டாதியில சாரம் பெற்ற ஒரு கிரகம் அங்கே இருக்கக்கூடாது. ரேவதி சாரம் பெற்று இருக்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம் குரு சாரம் பெற்று ஒரு கிரகம் அங்கே இருக்கலாம். ஆனால் உத்தரட்டாதி சாரம் பெற்று ஒரு கிரகம் அங்கே இருக்குமே. ஆனால் சனியின் சாரம் பெற்ற கிரகமும் அது தீய பலனை தருகிறது என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. அடுத்தபடியாக 7ஆம் இடம். இவன் ஆசைப்படுகிறான், இவனுக்கு நல்ல வீரியம் இருக்கிறதா என்று தெரிகிறது. அடுத்தவன் யாருக்காக ஆசைப்படுகிறான்? ஒரு மனைவியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் தேவை என்று ஆசைப்படுகிறார். 7ஆம் இடம் என்பதுதான் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாக கூடாது. அது செவ்வாய் தோஷமாகவும் ஆகிவிடும், அல்லது 7இல் செவ்வாய் பாப்பர் நின்றதாக ஆகிவிடும். அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதனாலே ஒழுக்க குறைபாடு என்பது அங்கே வந்துவிடும். அடுத்தது அந்த வீட்டோனாகிய சந்திரன் 11 நீச்சம் பெறக்கூடாது. 7ஆம் அதிபதி 11 விருச்சக ராசியாக அந்த பையன் இருப்பானே ஆகில் பிரயோஜனம் இல்லை. அது எந்த நல்ல சாரம் பெற்றும் பிரயோஜனம் இல்லை. விசாகம் 4ஆம் பாதம் குரு சாரம் சாரநாதன் நல்லா இருக்கான் சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டில சூரியன் இருக்கக்கூடாது. தனக்கு 12இல் மறைவு, 7இல் சூரியன் என்கிற பாபக்கிரகம் இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் ராகு கேது இருக்கக்கூடாது. நிற்கிற கிரகங்கள் பாபக்கிரகங்களான சூரியன் சனி செவ்வாய் ராகு கேதுவினுடைய சாரமும் பெறக்கூடாது. எங்க இருந்தாலும் இப்ப இந்த வீட்டுல சந்திரனுடைய வீட்டில குரு உச்சம் பெறுவார். ஆனால் லக்னத்துக்கு 7ல குரு உச்சம் பெறுவது நன்றா என்றால் அது திக்பலம் இல்லை. லக்னத்தில் இருந்தால்தான் திக்பலம். 7இல் சனி தனித்திருந்தால் திக்பலம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் சாரம் பெற்று இருக்கிறார்னா அது நல்லது. மற்ற சாரங்கள் நல்லதல்ல. எப்பவுமே சுபர்கள் சுபர் சாரம் பெற வேண்டும். பாபர்கள் இருக்கும் இடத்தை தவிர்த்து சுபர் சாரம் பெற்றால் 50% நல்லது செய்வாங்க, 50% தான் அவங்க தீய பலனை தருவார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது 11ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது வீரியம், 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஆனால் லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் இருக்கிறது அல்லவா? எனவே அது சுத்தமா இருக்கணும். அந்த 11ஆம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்கலாம். அதாவது 5ஆம் இடத்தில சுக்கிரன் குரு இவர்களோடு இணைந்த புதன், வளர்பிறை சந்திரன், ரோகிணியில் இருக்கிற சந்திரன், இவர்கள் எல்லாம் 11ஆம் இடத்தை பார்த்தால் அந்த பையன் 16 பெறுவோம்.
16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கிராமப்புறங்களிலே வாழ்த்துகிறார்கள் அல்லவா? அதுதான் இது. 16 என்பது பிள்ளை செல்வங்களை மட்டும் குறிக்கவில்லை. 16 விதமான கலையாத கல்வியும், குறையாத செல்வமும், கபடு வாராத நட்பும், தொலையாத நிதியமும் என்று 16 செல்வங்களை சொல்கிறார்கள் அல்லவா? அந்த 16 செல்வங்களையும் இவன் அடைவான். எங்க? 3ஆம் இடம் கிடக்கூடாது, 7ஆம் இடம் கிடக்கூடாது, 11ஆம் இடம் கிடக்கூடாது. 3இல் நின்றவன், 7இல் நின்றவன், 11இல் நின்றவன், அதாவது நின்ற கிரகங்கள் பாபசாரம் பெறக்கூடாது, நீச்சம் பகை பெறக்கூடாது, நட்பு சமம் பெறலாம், ஆட்சி உச்சம் இன்னும் நல்லது. ஆனால் பாப கிரகங்கள் அமைந்து இந்த 3ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ நிற்பது அவ்வளவு சரியல்ல என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. இந்த 3, 7, 11 என்பதை பாவகங்கள் என்று சொல்லுகிறோம். 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம். 3ஆம் இடம் கட்டுச்சுன்னா பையன் பயந்தவன் மாதிரியே இருப்பான். அந்த பையனுடைய செல்வாக்கு சொல்வாக்கு செல்லார். அடுத்தது, இவைகள் திதிசூன்யம் பெறக்கூடாது. இந்த நின்ற கிரகங்கள் திதிசூன்யம் பெறக்கூடாது. அதே மாதிரி ஒரு கிரகம் சூரியனுக்கு ரொம்ப அருகிலே, ஜோதிடம் தெரிந்து அல்லது படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும், மிக அருகிலே 2லிருந்து 3 டிகிரிக்குள்ள அல்லது அதே டிகிரியில சூரியன் இருக்கக்கூடாது. எங்க? 3லோ 7லோ 11லோ. அடுத்தது, இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது சிம்மம் அல்லவா? அந்த சிம்மத்தினுக்கு சனி உட்கார்ந்து 2ஆம் ஆகிற குடும்பஸ்தானத்தை பார்த்தார் என்று சொன்னால் இந்த ஜாதகனுக்கு ஊனம் உள்ள குழந்தைகள் பிறக்கும், அல்லது இளம்பிள்ளை வாதம் போன்ற நோய்கள் தாங்கி ஊனமாகி விடுவார். குருடனாகவோ செவிடனாகவோ கைகால் குறை உள்ளவனாகவோ அந்த குழந்தை பிறந்து விடும். எப்பவுமே இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்தியத்தை குறிக்கும். கணவன் மனைவி உறவு அது நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அந்த கணவன் மனைவி 80வது கல்யாணம் பண்ணிக்கணும். 82 வயசுல சகஸ்ர சந்திர தரிசனம் ஹோமங்கள் செய்து எல்லா பேரன் பேத்திகளை அழைத்து பேரனுக்கு மகன் பிறந்து மகனின் மகனின் மகன் அவன் பாதத்துல ஊத்துன தண்ணிய ஜல்லடையில வச்சு இந்த தாத்தா தலையில ஊத்துவாங்க. அப்படி சிறப்புடன் வாழ வேண்டும் என்றால் இந்த 7ஆம் இடம் சுத்தமாக, 7க்குடையவன் கெடாதவனாக, 7க்குடையவனுடைய சாரம், நின்றவனின் சாரம் சுமராக இருக்க வேண்டும், சுமஸ்தானம் ஏற வேண்டும். அதே மாதிரிதான் இந்த 11ஆம் இடம்ங்கிறது வளர்ச்சியை பற்றி சொல்லுவது. குடும்பம், வீரியம், சுகம், புத்திரபாக்கியம், ரோகமின்மை, அன்பு மனைவி அல்லது கணவன், ஆயுள், இவைகள் எல்லாமே நல்லா இருக்கணும். ஒண்ணு மட்டும் பார்க்க கூடாது. ஆனால் காமத்திரிகோணம் என்றால் லக்னத்துக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம். இது 12 கட்டத்துல எதை நீங்க லான்னு போடுறீங்களோ அதை 1ன்னு வச்சுட்டு 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி வச்சுக்கணும். அடுத்தது நீங்க பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி சந்திரன். இவங்க 2 பேரும் 6, 7க்குடையவர்கள். ஏதோ ஒரு வீட்டுல, இந்த 12 வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரே ராசியில் அருகருகான டிகிரியில சம்பந்தம் பெற்றவர்கள் இருந்தால் சண்டை போட்டு தான் உறவு கொள்வார்கள். தாம்பத்தியம் எப்படின்னு கேட்டா, இந்த பாம்பு, சாலை பாம்பும் நாகப்பாம்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நீண்ட நேரம் விளையாடி ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டு பின்னி பிணைந்து கடைசியில் தங்களுடைய வம்சவிருத்தியை செய்வது போல 6, 7க்குடைய இந்த லக்னத்துக்கு புதன் 6ஆம் இடம், 7ஆம் இடத்தோன் சந்திரன். இந்த புதனும் சந்திரனும் எங்கேயோ
அந்த ஜாதகத்தில் இருக்குன்னா அவன் அல்லது அவள் சண்டையிட்டுத்தான் உறவு கொள்வார்கள். அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மர்ம உறுப்பு, புரியுறது அல்லவா? மர்ம உறுப்பு. அந்த 8ஆம் இடம் கெடாமல் இருந்தால்தான் ஆயுள் தீர்க்கமா இருக்கும், நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கும். சுபர்கள் 8இல் மறையக்கூடாது. குருவோ சுக்கிரனோ மறையக்கூடாது. அதே போல இந்த ஒரு ஜாதகனுக்கு வீரியம் நல்லா இருக்கு, தாம்பத்தியம் நல்லா இருக்கு, 11ஆம் இடம் வளர்ச்சி நல்லா இருக்கு, பொண்ணு கொடுத்துடலாமா அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடம் சுத்தமாகவோ அங்கு நின்றவர்கள் சுபர் சாரம் பெற்றோ அல்லது சுபர்களின் பார்வை, குரு சுக்கிரனுடைய பார்வை பெற்றோ இருப்பது நல்லது. அதே போலத்தானே பாவம், பாவாதிபதி, காரகம் என்கிற 3ஐயும் பார்க்க வேண்டும். ஒரு பாவத்தை பார்க்க, லக்னம்ங்கிறது ஒரு பாவம், பிறகு பாவகத்தினுடைய பாவாதிபதி. இப்ப இந்த மகர லக்னத்துக்கு பாவாதிபதி யாரு? சனி. அப்புறம் காரகம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகம் கொடுத்திருக்காங்க. சூரியன் தந்தை, சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரன், புதன் வித்தை என்று ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆதிபத்தியம் கொடுத்திருக்கிறார்கள், காரகத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காரகோ பாவனாஸ்தின்னு ஆகக்கூடாது. காரகன் கெடாமல் இருக்க வேண்டும். காரகன் 3, 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். இப்படி நிறைய விதிகள் ஜோதிட உலகத்திலே உள்ளது. எனவே ஒரு கிரகமானது இருக்கிறது என்று சொன்னால் சனியினுடைய பார்வையும் இந்த 3, 7, 11க்கு சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த 4 பேருடைய பார்வை இந்த 3, 7, 11க்கு படக்கூடாது. அடுத்தது லக்னாதிபதி வலுவிழந்து போயிருப்பது. ஒரு உதாரணமாக 10ல் சனி நீச்சம், 4ல் சனி உச்சம். இந்த ஜாதகத்துக்கு இந்த கட்டத்துக்கு லக்னத்துக்கு 10ல் சனி இருக்கு ஒருத்தருக்கு வச்சுப்போம். பிரயோஜனம் இல்லையே. அவன் தவறான தொழில் செய்து அரசாங்கத்தை ஏமாற்றி பிழைக்கிற ஊதியம் பெறுபவனாக இருப்பான். நமக்கு நல்ல மாப்பிளை வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி என்கிற இந்த 3 பேரும் வலுவிழக்க கூடாது எங்கேயுமே. 3ஆம் இப்ப இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய். இந்த குருவும் சந்திரனும் செவ்வாயும் வலுவிழக்க கூடாது. இப்படி எல்லாம் நல்ல விதமா அமைஞ்சா மட்டும்தான் அவன் நல்ல வீரியமுடையவனாக இருப்பான், நல்ல மனைவிக்கு தாம்பத்தியத்தை நல்ல விதமாக கொடுப்பவனாக இருப்பான். அவருடைய வம்சம் மற்றும் தொழில், குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும் என்று காமத்திரிகோணம் என்கிற தலைப்பிலே அநேக நூல்களிலே அநேக பெரியோர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புகழ்பெற்ற ஜோதிடர்கள், ஆய்வு நடத்தியவர்கள் லட்சக்கணக்கான வருஷமாக ஆய்வு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு ஓலைச்சுவடிகளாக எழுதி வைத்தார்கள். பிறகு புத்தகமாக எழுதினார்கள். நான் புத்தகங்களாகத்தான் எழுதியிருக்கிறேன். ஜோதிடத்திற்கு மட்டும் 40 நூல்கள் எழுதியிருக்கிறேன். ஆன்மீகத்திற்கு ஒரு 30 நூல்கள் எழுதியிருக்கிறேன். எழுத்தாளராகவும் இருக்கிறேன், ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் குருஜியாகவும் இருக்கிறேன், தவம் செய்கின்ற துறவியாகவும் இருக்கின்றேன், அனுபவஸ்தனாக இருக்கின்றேன். பல வித்வான்களுடைய, பல ஆராய்ச்சியாளர்களுடைய கட்டுரையை கேட்கிறேன், படிக்கிறேன். அவைகளை நான் என்னுடைய தொழில் ரீதியாக சோதித்தும் பார்க்கிறேன். இப்படி எல்லாம் செய்துதான், நான் ஒன்றும் பிறவி ஞானி அல்ல, கற்றுக்கொண்டதனால் கற்கை நன்றே கற்கை நன்றே என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி நான் கற்றுக்கொண்டுதான் இந்த காமத்திரிகோணத்தை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன். இந்த காமத்திரிகோணத்திலே நீங்க பார்க்க வேண்டிய கிரகம் பாவ கிரகங்களாக சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்கிற 5 அசுப கிரகங்கள். இந்த 3, 7, 11
பாதிக்காமல் இருக்கிறதா என்று பார்த்து உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கவும், அல்லது அந்த பெண்ணை உங்கள் மகனுக்கு மனைவியாக கொண்டு வந்தால் அந்த குடும்பம் இனிக்க இனிக்க சிறப்பாக இருக்கும். இதில் 3ஆம் இடம் நல்லா இருக்கு, 7 சரியில்லை, அல்லது 3 7 சரியா இருக்கு, 11 சரியில்லை, அல்லது 11 தான் சரி இருக்கு, 3 7 சரியில்லைன்னா, 1 சரியில்லைன்னா மிச்சம் 2ஆல காப்பாற்றலாம். 2 சரியில்லைன்னா 30% தான். 3மே சரியில்லைன்னா லைஃப் இல்லை. அவர்களுக்கு திருமணத்தை செய்வதை விட அவர்களை சமுதாய தொண்டு, தேச சேவை, சமூக சேவை, சமுதாய சேவை, தவநிலைக்கு அனுப்பி நாம் இந்த உலக மக்களின் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதிலே நாம் கொள்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், எப்படி இருந்தா என்ன, இந்த ஜாதகங்கள்லாம் பொய், அதான் உண்மையை தெரிந்த பிறகு சாமியை திட்டுறது, ஜோதிடத்தை திட்டுவது, ஜோதிடர்களை நிந்திப்பது, இதனாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது அப்படி எல்லாம் சொல்லுவது தவறு. இது சத்தியம். ஜோதிஷம் என்பது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரானமியிலிருந்து அஸ்ட்ராலஜி, அந்த அஸ்ட்ராலஜியை முனிவர்கள் தான் தந்தார்கள். பிரகத் ஜாதகம், ஜாதக அலங்காரம் போன்ற மிகப்பெரிய நூல்கள், பிறகு பராசர சம்ஹிதை முதலான முனிவர்களின் அருளி செயல் நூல்கள், பிறகு இப்பொழுது நவீன கால ஜோதிடர்கள் எழுதுகின்ற கவிதை நூல்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த காமத்திரிகோணம் என்கிற பாடம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடனே நீங்களாகவே ஜோதிடத்தை பார்த்து ஐயோ எனக்கோ அல்லது என் பிள்ளைக்கோ இப்படி இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு இடத்திலே அமர்ந்து விடுவதோ அல்லது பாதிப்புக்குள்ளாவதோ தவறு. இன்ஃபர்மேஷன், அதற்கு வடிகால்கள் இருக்கின்றன. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறந்த ஜோதிடரை அணுகி, குருநாதர்களை அணுகி, அதற்குரிய பரிகாரங்களை செய்து, பரிகாரம்னா என்ன, இறைவனை சரணாகதி அடைவது. அறம் கேட்கறதுக்காக போகக்கூடாது கோவிலுக்கு, அந்த கோவில் வளர்ச்சிக்காக போகணும், ஆத்ம திருப்திக்காக போகணும். கோவிலுக்கு போய் கொஞ்சம் செலவு செய்துவிட்டு கோடிக்கணக்கான வரங்களை கேட்பது தவறு இல்லையா? நம் குழந்தை ஒன்று இப்படி பிறந்து விட்டது என்றால் என்ன செய்ய முடியும்? இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வதுதான் நல்ல மனிதனுடைய மனமாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று வாழ்த்தி நன்றி, வணக்கம்.